காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அதுவும் இல்லாமல் மே 2 கரெக்டாக. இன்றைக்கி ஒரு 10:50க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்மா கொஞ்சம் லேட்டாக 10:30க்கு மேலே தான் இன்றைக்கி இது பண்ணுவோம். ஆன் பண்ணி 2 ஆர்டர் வந்துச்சு. ஒன்று பாரிஸ் போட்டாங்க, எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வேறு யாரும் எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது இன்னொரு இடம்னு பார்த்தீங்கன்னா திருவான்மூர் 171 ரூபா போட்டாங்க, அதையும் எடுக்கலான்னு பார்த்தா வேறு யாரும் எடுத்துட்டாங்க. அதுதான் அந்த ஆர்டரை விட்டுட்டேன். இப்போ பாரிஸ் தான் போகிறேன் எப்பயும் போல் இன்றைக்கி. சரி, பாரிஸ்லேருந்து எதுனா ஆர்டரு பாசிபிலிட்டி இருக்குதான்னு பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கும் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆனால் ஃபோனில் சார்ஜ் வந்து 28% தான் இருக்குது. நான் நைட்டு சார்ஜ் போட்டு படுக்க மாட்டேன் ஃபோனை, காலையில் ஏஞ்சி தான் போடுவேன். அதுலேயே 28% தான் ஏறிச்சு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு போகிறேன், போயிட்டு பார்ப்போம் என்ன ஆர்டர் எடுக்க முடியுதான்ட்டு. இன்றைக்கி எப்படி அமையுதுன்ட்டு, சனிக்கிழமை வேறு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தொடர் லீவுனால் எல்லோரும் நிறைய ஊருக்கு போயிருக்காங்க. ஆர்டர் எப்படி இருக்கும்னு தெரியல. நேற்று ஓட்டலான்னு நினச்சா நேற்று சொல்லியிருப்பேன் போட்டிருக்க வீடியோலையே, இதுக்கு முன்னாடி வீடியோலையே ஏன் ஓட்டலான்ட்டு. சரி, இன்றைக்கி ஓட்டி பார்ப்போம். இன்றைக்கி ஓட்டினா கண்டிப்பாக வரோம் நம்புகிறேன், பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் என்ன பிக்கப் பண்ணால் இல்லை எதனா நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க அவசரப்பட்டு இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டேங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி தான். 300 சில்லரை வந்தோடனே எடுத்துட்டேன். ஏன்னா அவங்க ஒரு வெயிட்டாக இருக்குன்றாங்க. 20 கிலோ சொன்னார் ஃபஸ்ட்டு. நோ, கரெக்டாக வெயிட்டு சொல்லுங்கன்னா, இல்லை ஒரு 30 கிலோ இருக்கும், அப்படி வாங்க அப்படின்னாரு. ஸ்கூட்ரு இது இல்லைனா பைக் தான் இது, பரவாயில்ல பின்னாடி வச்சு கட்டிக்கலாம் வாங்க அப்படின்னாரு. பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, ஆர்டர் எடுத்துட்டேன். இதுதான் 2 பாட்ச் தான், காயில் பாட்ச் தான். பார்க்க வெயிட்டு என்னண்ணா ஈஸி தாங்க, ரொம்பலாம் வெயிட் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. பேர் ஆர்டர் போடுறாங்க. சரிங்க, கிளம்புவோம். இது போய்ட்டு நம்மளுக்கு ஆர்டர் இதுவாகுமான்னு தெரில, போய் பார்க்கலாம். போகிற வழியில் என்ன வரும், ஐயோப்பா காலில் அடிபட்டுக்குது. போகிற வழியில் என்ன ஒரு ஆர்டர் போட்டால் பெரிய ஆர்டரா முன்னாடியே பார்த்தா எடுத்துடலாங்க. கும்மிடி பூண்டிக்கும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம், ஒன்றும் இல்லை. ரிட்டன் ஆர்டரு எப்படின்னு தெரில. காயில் பார்த்தா எதுனா இதில் கொடுப்பணும், எதனா கம்பெனி சிப்கோ அந்தமாரி ஏரியாவில் கொடுப்பணும், இல்லை எப்படின்னு தெரில, போனால் தான் தெரியும். அந்த கும்மிடி பூண்டி சைடு வந்து அதிகமாக போகிறது கிடையாதுங்க, ரேரு 1000 லைட்டு போடுறாங்க. கரெக்டாக வடபெரும்பாக்கத்தில் இருக்கிறோம். வடபெரும்பாக்கத்துலேயே நல்லா ஆர்டர் போடுவாங்க, போட்டால் லாங் ஆர்டர் நிறைய வருங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லணும், ஏன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து நிறைய பேர் ஓடுறாங்க. வடபெரும்பாக்கத்துலேயே நல்லா ஆர்டர் வராங்க. இந்த ரோட்டில் பார்த்துங்க, கரெக்டாக இந்த ரோட்டில் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே ஆர்டர் ஆச்சுன்னே இருக்கும். இப்போ ஆர்டர் அடிக்கலைடானா, இப்போ ஆர்டர் அடிச்சிச்சு. அது கோயம்பேடு போட்டாங்க 177 ரூபா. சரி, சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லிடலாம் வடபெரும்பாக்கம் எப்படின்ட்டு. ரெட் ஹில்ஸாக வடபெரும்பாக்கம்னு கேட்டிங்கன்னா நான் பெஸ்ட்டுன்றது வடபெரும்பாக்கம் தான் சொல்லுவேன். வடபெரும்பாக்கத்துக்கும் ரெட் ஹில்ஸுக்கும் நடுவில் நில்லுங்க, ஆர்டரு உங்களுக்கு கரெக்டாக போடுவாங்க. அசால்ட்டாக ஒரு 300 200 அசால்ட்டாக பார்க்கலாம், ஆனால் லாங்கும் போடுவாங்க. இங்கே பாருங்கள், சொல்லி முடிக்கல 300 போடுறாங்க ஆர்டரு. சொல்லிட்டேன்னா அதுதான் சொல்கிறேன். இங்கே வடபெரும்பாக்கம் வந்தீங்கன்னா நல்லா ஆர்டர் போடுவாங்க, லாங்காக போடுவாங்க. இங்கே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இங்கேயும் ஆர்டர் எடுப்பாங்க. இப்போ நல்லா ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும் இங்கே ஆர்டர் வருமா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு சொல்லுங்கும் போது ஒரு 300 ஆர்டர் போட்டாங்களா, அந்தமாரி தான் போட்டால் கொஞ்சம் நல்லா அமௌண்ட்டுக்காக போடுவாங்க. இங்கேருந்து நான் நிறைய வாட்டி லாங் ஆர்டர்லாம் எடுத்துன்னு போய்க்கிறேங்க. சொல்லப்போனால் ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துன்னு போயிருப்பேன். நான் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சொல்லியிருந்தேன், இந்த பாருங்கள் 243 ரூபா சொல்ல போட்டுனே இருப்பாங்க. நான் எதுனா பேசி வச்சுன்னு இது பண்ணால் இந்த ஆர்டருக்கு அன்றைக்கெல்லாம் நம்மளால முடியாதுல்ல.
இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லு வரும்போதே ஆர்டர் போடுறாங்க. ஆனால் ஆர்டர் எடுத்துடுறாங்க, அது வேற. ஆனால் ஆர்டர் போடுறாங்களா இல்லையா, அதுதான். இப்போது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பொன்னேரி ஆர்டர் வரலன்னா நான் இங்கே தான் வந்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ அங்கே போய்ட்டு நம்ம குரூப்பில் போட்டு கேட்போம் எங்கே போனால் ஆர்டர் வரும்ன்ட்டு. அவங்க சொன்னாங்கன்னா நம்ம எங்கே போய்ட்டு நிற்கிறோமோ அங்கே பொன்னேரி பக்கத்துலேயே சொன்னாங்கன்னா, ஏன்னா நம்ம குரூப்பில் அங்கே ஓட்டுறவங்களும் இருப்பாங்க. நம்மளுக்கு சில ஏரியா தெரியும், சில ஏரியா தெரியாது. நம்மளுக்கு இந்த பொன்னேரி கும்மிடி பூண்டி அந்த ரூட்டே தெரியாது, ஏன்னா அந்த பக்கம் போனதே கிடையாது. அதனால் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போய்க்கிறாங்க, ஆனால் நான் தான் போனது கிடையாது. நான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு கொடுத்தாங்கன்னா 23 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 86 ரூபாங்க இந்த ஆர்டரு. பரவாயில்ல, மணலி போகிறாங்க. சொல்கிறேன் ஆர்டர் வருது. ஆனால் போட்டர்லேருந்து கால் பண்ணுறேன். நான் அந்த லொக்கேஷன் வந்துட்டேன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது உள்ளையா? ஆமாம் ஆமாம், இதோ இப்போ ஒரு அண்ணன் கூட வெளில வந்தார், கட்டப்பட்ட சட்டை. ம், தேம்பட்டு நீங்கள். நான் வரல, காசு கொடுத்துட்டீங்கண்ணா. அங்கேயா? எனக்கு கொடுக்கணுண்ணா காசு, நான் ஓட்டுன்னு வந்தேன்ல இப்போ. அது அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு 332 ரூபா நான் தானே எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். ம், நான் அங்கேயே கேட்டு வந்துட்டேன், அவங்க தான் சொன்னாங்க. அவ்வளோதாங்க, கொடுத்தாச்சு. இப்போ ரெட் ஹில்ஸ் பக்கம் தான் போகிறேன். 307 ரூபா வந்துச்சுங்க. அதுக்கடுத்தது இவங்ககிட்ட காசை வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அது வந்து இவர்கிட்ட தான் வாங்கிக்கோன்னு நான் கேட்டுனே வந்துட்டேன். அவங்க போப்பா அங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். போயிட்டு அங்கே போய் கேட்டா இடிக்குமாண்ணா. போகலாம். அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா தம்பி நீ வந்து ட்ராப் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. நம்ம அவர்கிட்ட கோபம் பட முடியாது, ஏன்னா அவர் கேமரா கட் பண்ணிட்டேன். அவர் கொஞ்சம் பிபி பேஷண்ட் போல். அதுக்கடுத்தது கேமரா கட் பண்ணோன்னா டேப்லெட்டு போட்டார். அவர் அங்கேருந்து நடந்து வந்தார், அதில் முடியல போல். வந்தோடனே டேப்லெட் போட்டு உக்காந்தார். சரி அதுக்கு தான் பேசாதன்னாரு போல். சரி விட்டுட்டேன். காசு வாங்கியாச்சுங்க, 332 ரூபாங்க. ஆர்டர் அமௌண்ட்டு அப்படி வந்துச்சு. நம்மளுக்கு பாதி ஆன்லைனில் வந்துடும்ல, பேலன்ஸு கஸ்டமர்கிட்ட வந்து 332 ரூபா மட்டும் வாங்குகிற மாரி வாங்கியாச்சு. அது அங்கே பிக்கப் எத்தத்துலேயே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு போட்டு விட்டாங்க அவங்க நண்பர்களே. ஒரு ஆர்டர் போட்டாங்க 300 ரூபா கரெக்டாக மயிலாப்பூர் தான் போட்டாங்க, எடுத்துட்டேன். என்ன இதுன்னா ஒரே ஒரு ஃபோன், ஆனால் ஸ்கூட்ரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஏதோ மயிலாப்பூர் க்ரைம் பிரான்ச்சுக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணுமா. ஓகே தான், டீசெண்டானன்று 400 போட்டாங்க இப்போது பல்லாவரத்துக்கு. அதே எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்க முடியல. கட் பண்ணிங்க. நான் ஸ்கூட்ரு போட்டோன்னே பார்சல் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். இது க்ரைம் அவங்க. ம், சரி இருங்க, யூடியூப்பில் வீடியோ போடணும். அதில் ஏர்ன் பண்ணலாம்ல. ஆமாம், வீடியோ போட்டால் யூடியூப்பில் இது வரும்ல அமௌண்ட். இருங்க பார்க்குறேன். நீங்கள் குத்துருக்கீங்களா ஆப்லையா? கே பாலா யார்? 139. நான் குத்துட்டேன்னுமா? இருங்க, இல்லை நான் குத்துட்டு நான் கால் பண்ணுறேன். அப்போ அதுதான் கரெக்டாக. இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணல அந்த நம்பர் தான்.
பேசணுமா அவர்கிட்ட? அதான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். அது அது பார்த்துக்கலாம். நான் லொக்கேஷன் நான் ஃபோன் பண்ணிட்டேன்ல, அதை எப்படியா கால் பண்ணி போய்டுவேன். சரிங்க, நன்றிண்ணா. நாங்கள் போய்ட்டு கால் பண்ணுறேன், கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் போட்டு விட்ருங்க. சரிங்க நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. பாடிக்கு தான் போட்டாங்க, 2 வீலர் தான் எடுத்துட்டேன் அதையும். சரி, அது பிக்கப் பண்ணால் தான் போயின்னுக்கிறேன். இது அந்த அப்பார்ட்மெண்ட்டு போட்டிருந்தாங்கன்னா காலிங்க. நான் அதை தான் போட்டிருப்பாங்க. நம்ம எது வேணாம்னு நினைக்கிறோமோ அது தானே வரும். அதுதாங்க, இதுக்குள்ளே தாங்க. அண்ணா போட்டர்ண்ணா, போட்டர் 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 போட்டர். ஆம், பிக்கப் எடுக்கணும். போகலாமா? என்ட்ரி போடாமல் போகலாம். இங்கே தாங்க குல்மோருன்னு சொன்னாங்க. இதுதான் இங்கே நிறுத்திட்டு டப்புன்ட்டு போவோம். அதுதாங்க எதாச்சு சாப்பாடு தான். அதாங்க எத்தாச்சுங்க. இதை கரெக்டாக இது வந்து பாடிக்கிட்ட இதை கொடுத்துட்டு மயிலாப்பூர் போக வேண்டியதான். 800 ரூபா ஆர்டர் ஆவடி போட்டாங்க. அது எது இந்த ஒரு ஆர்டர் தான் போட்டாங்க, வேறு எதுவும் போடல. அதாங்க இங்கே தான் 3வது ஆர்டர் ட்ராப்பு. கால் பண்ணிடலாமா? ஹலோ, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். அது லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த ஆர்டரை கொடுத்து மிச்சாச்சு. இப்போ மயிலாப்பூர் ஆர்டர் தான் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. மயிலாப்பூர் ஆர்டர் போனதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்க, போயிட்டு எடுத்துக்கிட்டா இல்லையான்ட்டு. இதுவை எங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, ஆஃப்லைன் ஆர்டரை தட்டி விட்ருங்க, அதை எடுக்க வேணாம். படூருக்கு போட்டாங்க, 2 வீலர் தான், ஆனால் எடுத்துட்டேன். எங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டாங்க, படூருக்கு 400 சில்லற. சரி, எடுத்துட்டேன். அதை தான் பிக்கப் பண்ண போகிறேன். இப்போ இதுவும் மயிலாப்பூரும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு தான். சரி, படூரை எடுத்துகிட்டு மயிலாப்பூர் கொடுத்துட்டு அப்படி போவோம். இது ஒரு டாக்குமெண்ட் தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதாங்க இதுதாங்க அந்த டாக்குமெண்ட்டு. எத்தாச்சு 400 தான், பரவாயில்ல, ஒர்த்து தான். அடுத்த அந்த மயிலாப்பூர் ஆர்டருனால அது இங்கேருந்து ஒரு 12 நிமிஷம் காட்டுது. போய் அதையும் கொடுத்துடலாம். சரிங்களா? பெட்ரோல் வேறு போடல, சாப்பிடல வேறு. தயிர் சாதம் தாங்க எனக்கு எடுத்துன்னு வந்தேன். படூருக்கு போனோன்னா கரெக்டாக இருக்கும். படூர் போயிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஃபுல் செட்டும் போலீஸ் ஸ்டேஷன் இதுமாரி தான் காட்டுது. இருக்கிற மாரி இது ஃபீல் ஆகுது. இருக்குதுங்க. சரிங்க, இங்கே தான் மயிலாப்பூர் ஸ்டேஷன். கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. அது அவங்க கொடுத்துட்டாங்க. இங்கே தான் கமிஷனர் ஆஃபீஸு. இது பின்னாடியே இது இருக்குது, க்ரைம் பிரான்ச்சு. அதில் தான் கொடுத்தேன், வாங்கிட்டாங்க. அவர் 284ன்னு காட்டிச்சு. நம்மளுக்கு ரவுண்டாக 300 போட்டு விட்றேன் தம்பி அப்படின்னாரு. நன்றிண்ணா அப்படின்னேன். சரிங்களா? சரிங்க, இந்த ஆர்டரும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போகிறேன். மயிலாப்பூர்லேருந்து இங்கேருந்து 29 கிலோமீட்டருங்க. ஒர்த்து தான். 29 கிலோமீட்டருக்கு 400 சில்லற எவ்வளோ வந்துச்சு, ஒர்த்து தான். ஆனால் 1 ஹவர் காட்டுது, சனிக்கிழமை 1 ஹவர் காட்டுது. 29 கிலோமீட்டர், அதுவும் என்ன கணக்குன்னு தெரில. 3:51 போவேன்னு போட்டுக்குது. பார்க்கலாம். சாப்பிடல இன்னும், சாப்பிட்லாம். தயிர் சாதம் தானே, தயிர் சாதம் இன்னும் டைம் ஆகும் உண்மையிலே நல்லா இருக்குதுங்க தயிர் சாதம். கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடும் போடுறாங்க அந்த பக்கமே. ஆனால் பிக்கப்பு ரொம்ப லாங்காக அடிக்கிறாங்க, அதுதான் ஒரு மாரி இருக்குது. பெட்ரோல் போட்டுக்கலாமா? ஐயோ, இங்கே போட்ட மாதிரி தான். ஆனால் இதில் பார்க்கலாமா? இதுலேயும் கூட்டமாக தான்.
நான் 220ண்ணா. போடலாம். இங்கே பாருங்க நாய் எப்படி தூங்கினுக்குதுங்க. போதையில் இருக்கிற மாதிரி தூங்கினுக்குது. சரியா தூங்கினுக்கு. அழகுதாங்க நாய்க்குட்டிங்களா. ராஜா வாழ்க்கடா அவனுக்கு. பல்ல காட்டுன்னு தூங்கினுக்குது. சரிங்க முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக படூர் கூட வேண்டியதான். பெட்ரோலும் போட்டு மிச்சாச்சு. சின்ன சின்ன ஆர்டராக போடுறாங்க. இதை பாருங்க எங்கே எடுத்துலாம் 400 சில்லற முத்துக்காடு போட்டாங்க. நண்பர்களே இவ்வளோ நேரம் கேமரா ரெக்கார்டில் தான் வந்துக்குது நண்பர்களே. நான் பார்த்தீங்கன்னா படூர்கிட்ட வந்துட்டேன். இன்னும் எவ்வளோ நேரம் ரெக்கார்டு எடுக்குன்னு தெரியல. படூர்கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஆர்டரே அடிக்கலைங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஆச்சரியே வரோம். எனக்கு தெரிஞ்சு எம்டியாக தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். சொல்லும் போது அதுக்கு பெருங்குடி போடுறாங்க. இல்லையா நான் எங்கேயோ இருக்குதுங்க செம்மஞ்சேரியா. 1 கிலோமீட்டர்னு போகுதுங்க பெருங்குடிக்கு. ஏதோ லாக் ஆகிட்டுக்குது லொக்கேஷனு. அவ்வளோதாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான். கால் பண்ணி பார்க்கலாம். ரேப்பிடோ ஆன் பண்ணிட்டேன். என்ன ஆர்டர் போட்டால் போடுவாங்கள, அதனால் கால் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்ப்போம் இப்போ கொடுக்கறதுக்குள்ளே என்ன ஆர்டர் போட்டால் நல்லா இருக்குங்க. சரிங்க இங்கே தான் ட்ராப்பு. நான் இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுதாங்க சாப்பிட்டு முச்சாச்சு. இங்கே தான் சாப்பிட்டேன். இப்போ ஒரு ஆலந்தூருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க 200 சில்லற. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கும் போது போடுறாங்க. அது 2 வீலர் ஆர்டர் தான் ஆலந்தூருக்கு. சரி ஏதோ ஒன்று எத்தனை போகலாம், நம்ம கரெக்டாக இருக்கோம் இப்போ டைமிங்க்கு. ஃபோன் பண்ணி கேட்டேன் கன்ஃபார்ம் தானா. பிளாக் GA1 303 போகலாமா? எப்படி போனோம்? அவ்வளோங்க இங்கே தானா GA1 இதுவா என்னடா போட்டுக்குது GA1. இந்த இருக்குதுங்க. சரிங்க பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுதாங்க இந்த டாக்குமெண்ட் தான் எத்தாச்சு. ஆனால் 52 நிமிஷம் காட்டுது ஆலந்தூருக்கு. சின்ன ஆர்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான், கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. போகிற இல்லைன்னா ஒரு ஆர்டர் வச்சு அது எடுத்துன்னு போவோம். என்ன சொல்கிறீங்க? எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. சரியா இருந்துங்களா? நல்ல வேலை ஆனால் போட்டாங்க. கரெக்டாக சாப்பிட்டுன்னு இருந்தேன். கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து படூரில் இருக்கிற. நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் 200 ஆர்டராக வந்தால் எடுக்க மாட்டேன் இங்கெல்லாம். சரி அப்புறமா பார்த்துக்கலாம், பெரிய ஆர்டர் போடுவாங்க, வெயிட் பண்ணுவேன். இப்போ ஆள்லாம் எத்தாச்சு. இதுக்குமேட்டு இன்னொன்று சின்ன ஆர்டராக இருந்தாலும் சரி இந்த இன்றைக்கெலாம் வந்து சனிக்கிழமெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது, இருக்கிற ஆர்டர் எடுத்துன்னு போயிடணும் அப்படின்ட்டு தான் எடுத்துட்டேன். 270 கிட்ட எவ்வளோ வந்துச்சுங்க சம்திங். சரிங்களா இவர்களே? இப்போது ஒரு ஆர்டர் போட்டாங்க 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவூருக்கு ஆர்டர் ட்ராப்பு 400 சில்லற. சரி எடுத்துட்டேன். என்னடா 400 எடுத்துக்கிறேன் இந்த டைமில் அப்படின்னு ஆலந்தூர் கொடுத்துட்டு அப்படியே திருவருக்காடு அழகாக போகலாங்க. அதனால் திருவருக்காடுலேருந்து ஆர்டர் போடுறாங்களோ போடலையோ, நம்ம என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே தான் பிக்கப் போட்டுக்கிறாங்க, பார்ப்போம். கால் பண்ணி கேட்கலாம். இதுக்குள்ளே இங்கே தான் போட்டுருக்கேன்.
அவ்வளோதாங்க, இதுதான் ட்ரில்லு எத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒன்றும் இல்லை, என்ட்ரி ட்ரிப்பு கொடுத்துட போகிறேன்டா. இது ஆன்லைன் பேமெண்ட்டு தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளாங்க 2 பிக்கப் எடுத்துன்னு போய் நிற்கிறேன்ல. இப்போ ஒரு பிக்கப்புலேருந்து கால் பண்ணாங்க, எந்த பிக்கப்புலேருந்து கால் பண்ணாங்கன்னு தெரியல. எவ்வளோ நேரத்தில் வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணா டிராஃபிக்காக இருக்குது, எனக்கு சரியாக சொல்ல தெரில. சரி, டைம் ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள், எவ்வளோ நேரத்தில் வரீங்க. அவர் எந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணுறாரு, திருவருக்காடா இது, ஏன்னா எனக்கு எந்த லொக்கேஷன்னு தெரில, அவர் எந்த லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ணா தெரிலண்ணா, நான் இப்போ கரெக்டாக பள்ளிக்கரணையில் இருக்கிறேன், டிராஃபிக்காக இருக்குது, நான் சொல்ல தெரில, நான் வந்துடுவேண்ணா அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை இன்னொன்று கேட்கல. ஏன்னா ஆலந்தூருக்கு 5 நிமிஷத்தில் லேட்டாக இருக்கும், ரொம்பலாம் எதுவுமே லேட் பண்ணலங்க. இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆலந்தூர் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த பைக் டூல்ஸ் தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நண்பர்களே, 5வது ஆர்டரு தான் நினைக்கிறேன். 5வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். ஏர்போர்ட்டு கிட்டே தான் சொல்லியிருந்தேன்ல, ஆலந்தூர். அது இங்கே தான், கரெக்டாக இங்கே தான் போட்டுக்குது. மெயின் ரோட்டில் போட்டுக்கிறாங்களா இல்லை உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறாங்களான்னு தெரில சரியா. இங்கே தான் போட்டுக்கிறாங்க, தோகுது மாருதி சுசுக்கி, இங்கே தான் நினைக்கிறாங்க. அப்படியே இப்படி ஆப்போசிட்டில் யூட்டர்ன் வச்சிட வேண்டியதான். கால் பண்ணி பார்ப்போம். இது வேற மறைச்சிருந்துங்க, ஃப்ளைட்டை பாருங்க, எதோ பாருங்க, சரியா போகிறா போல. ஸ்கேனர் காட்டாதல இந்ததில் 61 அவ்வளோதாங்க. அவர் ஏதோ விளாகில் வருவன்ட்டு சிரிச்சிட்டு போகிறாரு. சரிங்க, இங்கேருந்து 18 கிலோமீட்டர், 18 கூட இருக்காது. இப்போ இப்படி தாண்டேன்ல, 18ன்றது இதுவே கொஞ்சம் சுற்றி காட்டுற மாதிரி காட்டுதுனால அப்படி காட்டுது. ஆமாங்க, மறுத்து தான் மெட்ரோ வரப்போதா. சே, ஃப்ளைட்டு இறங்கும் போது கரெக்டாக இது ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து 17 கிலோமீட்டருங்க திருவருக்காடு, 42 நிமிஷம் காட்டுது. அதாங்க இங்கே நீலாங்கனி 2 ஆர்டர் போட்டாங்க. இங்கே சோழிங்கநல்லூர் போட்டாங்க, நீலாங்கனி ஒன்று போட்டாங்க. நம்மளுக்கு அந்த ஆர்டரெல்லாம் எடுக்க முடியாது. இப்போது வீட்டு பக்கமாக தான் ஆர்டரை பார்த்துன்னு போக முடியும். 400 ஆர்டரு, 200 ஆர்டரு. இதுக்குள்ளே தாங்க. நான் போட்டேண்ணா, கடை இந்த கடை தான் நேமு. சந்தோஷ் இங்கே தானேண்ணா. வாலெட்டில் என்ன ஏறிச்சா? வாலெட் ஏறிச்சா அமௌண்ட்டு பார்த்துக்கணுங்க. அதை வாலெட்டில் அமௌண்ட் ஏறிச்சா இல்லையான்ட்டு. இன்னும் இதில் 2 இருக்குது. ஆர்டர் க்ளோஸ் பண்ணும்போது அமௌண்ட்டு கம்மியாகிடும். இன்னொன்று வேலெட்டில் அமௌண்ட்டு ஏறிக்குதான்னு பார்க்கணும். இந்த 2 விஷயத்த பார்த்துட்டு கிளம்புங்க. இல்லைன்னா இங்கேயே கேளுங்க என்னண்ணா அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு கால் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு போர்ட்டர் சைடுக்கு கால் பண்ணுவாங்க, ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இதுமாரி போட்டதில் கொஞ்சம் இதுவாகுது, அப்டேட் பண்ணி விட்டுறீங்கன்னா அதுக்கடுத்தது அவங்க அப்டேட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இங்கேருந்து லைட்டாக மூவ் பண்ணுவோம்.
இன்னும் ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. டைமை பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுருந்துச்சு. டைமை பாருங்கள் 6:17 6:45 கொடுத்துட்டேன். அரை ஹவருக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். கால் ஹவருக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். நண்பர்களே, இன்னைக்கு டோட்டல் நீங்கள் பார்த்துடலாம். மணி பார்த்தீங்கன்னா 6:40 ஆயிடுச்சு. எல்லாமே அந்த பக்கம் போடுறாங்க ஆர்ட்ரு. சரி, இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பொட்டியை சாத்திரி கிளம்பிட வேண்டியதான் அப்படின்ட்டு நினைக்கிறேன். 2 ஐடியில் தான் எனக்கு ஓட்டணும். ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் எடுத்துக்கிறோம். 812 ரூபாங்க. 812. இன்னொரு ஐடியில் இதில் தான் எடுத்துக்கணுமா? இன்னொரு ஐடியில் எனக்கு எதை தொட்டாலும் அதுதாங்க வருது. இன்னொரு ஐடியில் கரெக்டாக 934ங்க. 934. இதில் ப்ளஸ் இன்றைக்கி ஒரு டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கிட்ட வந்திருக்கோம். சரிங்களா? டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1766. இதில் பெட்ரோல் வந்து 220 ரூபா மைனஸ் ரேப்பிடோ கமிஷனும் கிடையாதுங்க. எனக்கு டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1546ங்க. சரிங்களா? இதோட போவோம். வீட்டு பக்கமாக தான் போயின்னுக்கிறேன். எதனா ஆர்டர் போடுவோம். இப்போது நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து வேறு சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கிற சிம் இருக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம உழைக்கிறது தான். இன்னொன்று சொல்ல முடியாது, காலம் எப்படி வேணால் மாற்றி போடும். சரிங்களா? யார் வந்தாலும் நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க, நம்ம உழைச்சா தான் நம்ம நாடு இப்படியே தான் இருக்கும். நம்ம தான் மாறணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உழைங்க. மற்ற அவங்க வந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இவங்க வந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்க வேணாம். யார் வந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டினா தான் நம்மளுக்கு காசு. பார்க்கலாங்க. சரிங்களா? ஒரு புது விலாகில் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து நான் அப்படியே சும்மா தான் போகிறேன். ஏன்னா ஒரு ஆர்டர் போட்டால், சின்ன ஆர்டர் போட்டால் கூட எடுத்துன்னு தான் போவேன். சரிங்களா? அது விலாக் எடுக்க முடியுமான்னு தெரில. கரெக்டாக போட்டால் விலாக் எடுப்பேன், இல்லைன்னா அப்படியே இதோட முடிச்சுக்கிறேங்க. சரிங்களா? இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் பரவாயில்ல. சனிக்கிழமே ஒரு 1500 கிட்ட வந்துச்சுன்னா சந்தோஷம் தானே. கரெக்டாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 11:15 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 11 மணி வந்திருப்பேன், 11:15 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நான் பாரிஸ்லேருந்து நின்னதை மட்டும் தான் சொல்லுவேன். சரிங்களா? பரவாயில்ல, ஒரு நல்ல ஏர்னிங் தாங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.